ப்ரைஸ் எல்லாம் சில வேளையில் நம்ம ஆசீர்வாதங்களுக்கு தடையாக நிறைய காரியங்கள் இருக்குங்க. நம்ம நினைப்போம், ஏன் எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது, அவங்களுக்கு அப்படி நடக்குது, எனக்கே அப்படி நடக்க மாட்டேங்குது, நான் ஊழியம் செய்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆலயத்திற்கு போகிறேன், நிறைய நன்மைகளை செய்கிறேனே அப்படின்னு ஆண்டவரை பார்த்து நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருப்போம், நினைச்சிட்டு இருப்போம். நிறைய காரியங்கள் நம்ம இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, சங்கீதக்காரர் பாருங்களேன் 25ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதரும். அவைகள் அந்த வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது அதை மன்னிங்க, உங்கள் நாமத்து நிமித்தம் அதை மன்னிங்க, என் அக்கிரமம் பெருசு அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணியிருப்பாரு. நம்ம வாழ்க்கையில் கூட அப்படிதாங்க. சில வேளையில் நம்ம நிறைய காரியங்கள் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம பாவங்களாக அது மாறி இருக்கோம். நிறைய காரியங்கள் நமக்கு அது தெரியவே தெரியாது. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடணுமா, என் இள வயதின் பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவில் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களையும் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி அறிக்கையிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம பாவங்களின் தோஷங்களை மன்னித்து நமக்கு அந்த காரியத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.